லைஃப் ஃபுல்லாக பிரச்சனையா கை கொடுங்க, வாழ்த்துக்கள். ஐ ப்ரௌட் ஆஃப் யூ. முக்கியமான விஷயம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. நமக்கு ஏன் தெரியுமா ப்ராப்ளம் சொல்லலை? இந்த 2 விஷயம்தான். ஒன்று, நீங்கள் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. செகண்டு, உங்கள் கூட இருக்கவங்க நீங்கள் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. உங்களால் நிறைய விஷயம் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் பண்ண மாட்டீங்க வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த யூனிவர்ஸ் சில சிக்னல்ஸை கொடுக்கும். யார் மூலியமாக சொல்லும், நீங்கள் இப்படி பண்ணி வைக்கலாம், அப்படி பண்ணி வைக்கலாம், இது பண்ணி வைக்கலாம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீங்கள் யார் சொன்னால் நீங்கள் கேட்பீங்களோ அவங்கள வச்சு ட்ரை பண்ணணும். ஆனால் நீங்கள் பண்ணாமல் இருப்பீங்க. அப்போ தான் பெரிய ப்ராப்ளம்ஸ் வரும். உங்கள் மைண்டும் உங்களுடைய வில் ப்ராப்ளம் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா ஈஸியாக வெளியில் வந்துடுவீங்க. உங்களுடைய நியூ ஸ்ட்ரென்த்து நீங்களே பார்க்க ஆரம்பிப்பீங்க. ப்ராப்ளம்ஸ்னால் உங்களுக்கு தெரியாத நியூ ஸ்ட்ரென்த்து காட்டும். இன்னொன்று, இந்த ப்ராப்ளம்ஸ் வரும்போது உங்கள் கூட யார் இருக்கிறாங்கன்னு காட்டும். சைலண்ட்டாக ஓரமாக சிரிச்சுட்டே இருப்பாங்கள்ல, அதுவும் காட்டி கொடுக்கும். ஆக்சுவலாக என்ன பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் நல்லது தான். இந்த மாதிரி பீப்புளை நல்லா ஒரு ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உண்மையான பீப்புளை மட்டும் உங்கள் கூட வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்லுங்கள், இப்படி ப்ராப்ளம்ஸ் தான் இல்லை காட் பிளெஸிங் அப்படின்னு.